வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு போகிறேன். தைப்பூசத்துக்காக மாலை போட்டிருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய 3வது வருஷம் நான் பழனிக்கு போகிறது. ஸோ தாம்பரத்துக்கு போய் தாம்பரத்துலேருந்து திண்டுக்கல் போய் திண்டுக்கல்லேருந்து பழனிக்கு போகிற ஒரு பிளான் அதுதான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க அடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வணக்கம் மக்களே, நான் பிரபாகர். ஆக்சுவலாக இப்போ நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். பேக் சைடு பிளாட்ஃபார்ம் வந்து 7ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம். என்ன ட்ரெயின் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, தேஜஸ் தான் போட்டிருக்கேன். வந்தே பாரத் தான் போட வேண்டியது, பட் அதுக்கு இன்னும் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு வரணும். அதுக்காக தான் தேஜஸ் போட்டேன். ஸோ இப்போ தேஜஸில் தான் போகிறேன் நான். ஸோ வாங்க என் கூட பார்க்கலாம். இந்த ட்ரெயினை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பஞ்சுவாலிட்டி, அதில் என்ன பண்ணுறது, எப்பயுமே ஒரு ½ முன்னாடி எப்படியாவது அடிச்சு பிடிச்சி வந்து பிளாட்ஃபார்ம் வந்து உட்காந்துருவோம். மணி என்னென்னா 5:58 தான் ஆகுது. இதில் என்னென்னா 6 மணிக்கு தான் எக்மோர்லேருந்து எடுக்கிறாங்க ட்ரெயின். மணி 5:58, நான் இங்கே தாம்பரத்தில் உட்காந்துருக்கேன். கொஞ்சம் ஓவராக தான் போகணும். பார்ப்போம். ஸோ மக்களே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி வந்துருக்கேன். திருச்சிராப்பள்ளியில் எத்தனை நிமிஷம் போவேன் அப்புறம் தெரியல. ஸ்டாப்பிங் இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். அடுத்ததோட டேரெக்டாக திண்டுக்கல் தான். திண்டுக்கல்லில் இறங்கிட்டு அங்கே பஸ்ஸை பிடிச்சி பழனி போகிற மாதிரி. ஸோ மக்களே, திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் பிடிச்சி பழனி போகிற மாதிரி. ஆக்சுவலாக அது ஒரு 1.5 hours அதில் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் தைப்பூசன்றதுனால. ட்ரெயின் நல்லா தாங்க இருந்தது. ட்ரெயின் வந்து ஒரு 10 minutes லேட்டு இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. உபசரிப்புகள், உணவுகள் எல்லாமே நல்லா தான் இருந்தது. மெயின்டெனன்ஸோட எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ தேஜஸ் நம்பி வரலாம். வந்தே பாரத் தான் தேஜஸ்ன்னு பார்த்தா தேஜஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ பஸ் ஏறிட்டு உங்களுக்கு அப்டேட். ஓகே நான் சவுண்டுப்பா ஒரு வழியாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துச்சு. அடுத்த ஒரு 2 hours பஸ்ஸில் தான் இருக்கேன். பழனி ஏறினதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறேன். அப்புறம் சொன்னால் ஏறிட்டேன் பஸ்ஸில். பஸ்ஸு நிறைய தான் இருக்குங்க. பட் ஆனால் சரி, ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ண வேண்டாம், டக்குன்னு போயிடலாம். அப்புறம் சீரியஸாக வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணுவேன். சரியா?
ஸோ மக்களே, பழனி வந்து இறங்கியாச்சு. ஸ்பெஷல் பஸ் தான் விட்டுருந்தாங்க, நிறைய பஸ் விட்டுருக்காங்க. ஸோ வந்து இறங்கியாச்சு. கோயிலுக்கு போகிறது தான் நடக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் கோயிலுக்கு போகிறதுக்கு, அடிவாரத்துக்கு. சரி பார்ப்போம். நிறைய பஸ் விட்டுருக்காங்க, சும்மா சொல்ல முடியாது, நல்ல சர்வீஸ் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. சரி மக்களே, வணக்கம் மக்களே. இப்போ தான் ரூம் போட்டேன். வந்த ரூம் கிடைக்குமான்ற டவுட்டு இருந்துச்சு, ரூம் கிடச்சிருச்சு. எல்லாம் ஆண்டவன் பண்ணியிருந்தான், கிடைக்காதுன்ற மாதிரி தான் நினச்சேன். ஏன்னா நீ தைப்பூசம் வேறையா, ஸோ செம்ம க்ரௌடாக தான் இருக்குது, செம்ம க்ரௌடு. எப்படி ரூம் கிடச்சுன்னு தெரியல, எல்லாம் கடவுள் மேலே பாரத்தை போட்டு வந்தேன், ரூம் கிடச்சிருச்சு. ஸோ அதான் கொஞ்சம் சாப்பிட்டேன், இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்கணும். ஸோ வாங்க எனக்கு அப்படி போயிட்டே இருக்கேன். என்ன சொன்னாங்கன்னா, இப்போது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 hours ஆகும் நீங்கள் சாமி பார்த்துட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஒரு 5 மணிக்கு மேலே போனீங்கன்னா ஒரு 3 hours கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு 3 hours முன்னாடியே வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, பக்கத்தில் இந்த இரும்பன் கோயிலுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே இருக்குது சுற்றிட்டு அதுக்கப்புறமா மேலே ஏறலாம். ஸோ அப்படியே அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ மக்கள், இப்போ தான் விசாரித்தேன். நேற்று செம்ம க்ரௌடா. காலையில் ஒரு 11 மணி வரைக்கும் கூட செம்ம க்ரௌடா. இப்போ தான் கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸோ எப்பயுமே கோவில் நகரம், கோவில் அந்த மாதிரி இடம்னாலே கடைங்க தாங்க, எல்லாமே சுற்றி கடைங்க தான். சின்ன வயசில் அந்த டாய்ஸ் வாங்கணுன்னு அடம் பிடிச்ச அந்த ஞாபகம்லாம் வரும். அதுவும் ஃபெஸ்டிவல் டைமில், ஐப்பூசம் அந்த மாதிரிலாம் கடைங்க எக்கச்சக்கமாக இருக்கும் பழனியில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து அடம் பிடிக்க ஆரம்பித்தோன்னா, கோவிலெலாம் பார்த்துட்டு முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு டாய் கிடைக்கும், வீட்டிலேருந்து வாங்கி கொடுப்பாங்க. அப்படிதான் இருக்கு. அந்த சைடு பக்கத்தில் இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே நிறைய கடைங்க இருக்கும். அங்கே ஹெவியாக கூட்டமாக இருக்குன்றதுனால தான் இங்கே வந்திருக்கேன். சரி, பாய் மக்களே. ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. சந்தோஷமாக சாமி பார்த்தாச்சு. செம்ம க்ரௌடாக இருந்தது. லைனில் நின்று சாமி பார்த்துட்டு வந்துட்டு கிரிவலம் சுற்றிட்டு இருக்கேன். ஸோ வாங்க லைவ் நடக்குது அப்படின்னு. சரியா?